ஹலோ வணக்கம் அனைவருக்கும். குரூப் 4 2025க்கான கவுன்சிலிங் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. எப்போ கவுன்சிலிங் நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8/12/2025லேருந்து 18/12/2025. சரிங்களா, ரொம்ப சீக்கிரமே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஆல்ரெடி இப்போ ஆன் ஸ்க்ரீன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு நிறைய பேருக்கு ரெஜிஸ்டர் நம்பர் வந்திருக்கும். அதுக்கப்புறமா ரீஅப்லோட் பண்ண சொல்லி நிறைய பேர் கொடுத்துருந்தாங்க. அது முடிஞ்சு இப்போ ஒரு லிஸ்ட்டை விட்டுருக்காங்க. அந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்கள் நம்பர் இருந்துச்சுன்னா நீங்கள் ஃபிசிக்கல் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், அதாவது நேரடியாக கவுன்சிலிங்க்கு உங்களை கூப்பிட்ருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ அது ஃபிசிக்கல் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போது சர்டிஃபிகேட் எதெல்லாம் அப்லோட் பண்ணீங்களோ அந்த சர்டிஃபிகேட்லாம் நேரில் எடுத்துகிட்டு போயிட்டு டிஎன்பிஎஸ்சி சென்னை போயிட்டு டிஎன்பிஎஸ்சி ஆஃபீஸ்க்கே போயிட்டு சர்டிஃபிகேட்டை வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அப்படியே கவுன்சிலிங் அலோவ் பண்ணிடுவாங்க. கவுன்சிலிங் போயிட்டு உங்களுக்கு என்ன டிபார்ட்மெண்ட் நீங்கள் யோசிச்சு வச்சுருக்கீங்களோ, இல்லை என்ன டிபார்ட்மெண்ட் முடிவு பண்ணி வச்சுருக்கீங்களோ, என்ன டிபார்ட்மெண்ட்டில் எந்த ஊரில் போஸ்டிங்கோ அதை எடுத்துகிட்டு ஸோ உங்களுக்கான அலாட்மெண்ட் ஆர்டரை வாங்கிட்டு வந்துடணும். அது அந்த ப்ராசஸ் தான் இப்போ நடக்க போகுது. முன்னாடியே சொன்ன மாதிரி எலெக்ஷன் அடுத்து வர போகிறதுனால அதுக்கு முன்னாடியே இந்த கவுன்சிலிங்லாம் முடிஞ்சு உங்களுக்கு ஆர்டர்லாம் கொடுத்து ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம். அதுக்கேற்ற மாதிரியே இப்போ ரொம்ப சீக்கிரமாகவே இப்போ தான் அனௌன்ஸ் பண்ணாங்க. அதுக்குள்ளேயும் டிசம்பர்லேயே கவுன்சிலிங் முடிக்கிற மாதிரியான லிஸ்டெல்லாம் விட்டுட்டாங்க. சரிங்களா, இதில் ஒரு சில போஸ்ட்டுக்கு மட்டும் தனியாக கவுன்சிலிங் நடக்கும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் கார்டு வித் டிரைவிங் லைசன்ஸு, ஃபாரஸ்ட் வாட்சர்லேயே ட்ரைபல் யூத்னு ஒரு கேட்டகரி இருக்கும். ஸோ அந்த நாளுக்குமே ஏன்னா அதுக்கு ஃபிசிக்கல் தனியாக இருக்குது, அதெல்லாம் முடிஞ்சு அவங்களுக்கான கவுன்சிலிங் தனியாக நடக்கும். அது டோட்டலாக வேறு கேட்டகரி. சரிங்களா, இப்போ யார் யாருக்கு கவுன்சிலிங் நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஏஓ, ஜூனியர் அசிஸ்டண்ட்டு, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இன்னும் சில போஸ்ட்டு அந்த ஜூனியர் அசிஸ்டன்ட் கேட்டகரியில் உள்ள சில போஸ்ட்டு. ஓகேங்களா, அதில் பார்த்தீங்கன்னா இப்போது கவுன்சிலிங் என்ன ப்ராசஸ் நடக்கும் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அது ஒரு பழைய வீடியோ, ஜனவரி மாதமாக தான் போட்டிருப்போம், போன கவுன்சிலிங்க்கான வீடியோ. அதை பார்த்தீங்கனாலே ஓரளவுக்கு தெளிவாகவே புரியும். அந்த காமனாக கவுன்சிலிங் ப்ராசஸ் அதுதான். இப்போது ரீசெண்டாக குரூப் 2 கவுன்சிலிங் நடந்தது, 2A கவுன்சிலிங் நடந்தது. ஸோ அப்போ கவுன்சிலிங் ப்ராசஸ் மாறிடுச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்தளவுக்கு பெரிய லெவல் சேஞ்சஸ்லாம் எதுவும் நடக்கலை. சரிங்களா, ஒரு நாளைக்கு கூப்பிடுற கவுண்ட்டு எத்தனை பேரை கூப்பிட்றாங்க அப்படிங்கிறது வேணால் சேஞ்ச் ஆகும். இதுக்கு முன்னாடி 10 டேபிள் தான் இருக்கும், டேபிளுக்கு 10 பேர். ஓகேங்களா, சாரி 25 டேபிள் இருக்கும், டேபிளுக்கு 10 பேர், மொத்தம் 250 பேர் அப்படி போயிட்டு இருந்துச்சு. இப்போ டேபிளோட எண்ணிக்கை அதிகப்படுத்தியிருக்காங்க, 50 டேபிள் வரைக்கும் போயிடுச்சு. அதாவது உங்களுக்கு சர்டிஃபிகேட்டை வெரிஃபை பண்ணுறது தான் டேபிள் சொல்கிறேன். அந்த டேபிள் வைஸ் உட்கார வச்சுருப்பாங்க. அந்த டேபிளில் ஒரு டேபிளுக்கு 5 பேர் அது மாதிரி கூப்பிட்றாங்க. முன்னே எப்படி பார்த்தீங்கன்னா 500 ஃபஸ்ட்டு டே கவுன்சிலிங் 400 பேர் கூப்பிடுவாங்க. அதுக்கப்புறமா காலையில் மொத்தமாக 500 பேர் கூப்பிடுவாங்க. காலையில் 250, மதியம் 250. ஸோ இப்போ அப்படி இல்லை, நம்பர்ஸ் வந்துட்டு மாறிட்டு தான் இருக்குது. 600 பேர் கூப்பிடலாம், இல்லை 300 பேர் கூப்பிடலாம், இல்லை 200 பேர் கூப்பிடலாம். அது மாறிட்டே தான் இருக்கும். ஆனால் அவங்க சொன்ன அந்த 8 to 18 அந்த தேதிக்குள்ளே ஃபஸ்ட் ஃபேஸ் கவுன்சிலிங்கை நடத்தி முடிச்சிருவாங்க. சரிங்களா, அந்த கவுன்சிலிங் நீங்கள் கண்டிப்பாக போய் அட்டன் பண்ணிடணும். இப்போ நீங்கள் ஜூனியர் அசிஸ்டண்ட்டாக எனக்கு வேண்டாம், நான் டைப்பிஸ்ட்டாக போக போகிறேன் அப்படின்னா நீங்கள் ஜூனியர் அசிஸ்டன்ட் கவுன்சிலிங் போயிட்டு எனக்கு ஜூனியர் அசிஸ்டன்ட் வேண்டாம், நான் டைப்பிஸ்ட் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டர் ஃபார்மேட்டில் லெட்டர் எழுதி கொடுக்கணும். அது ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும். கவுன்சிலிங் ப்ராசஸ் ஓவராலாக என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது டிஎன்பிசியில் ஒரு உங்களோட ரெஜிஸ்டர் நம்பர் இருக்கா அதில் செக் பண்ணிக்கணும். அந்த லிஸ்ட்டில் அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த ரெஜிஸ்டர் நம்பர், டேட் ஆஃப் பர்த்லாம் என்ட்ரு பண்ணி உங்களுக்கான மெமோவை டவுன்லோட் பண்ணுற மாதிரி ஒரு லிங்க் ஓப்பன் ஆகும். ஸோ அது இன்னும் ஓப்பன் ஆகலை, ஓப்பன் ஆனதுக்கப்புறமா அதை போய் டவுன்லோட் பண்ணுங்கள். ஸோ அந்த மெமோவில் உங்களோட கவுன்சிலிங் டேட் என்னைக்கு, இப்போ நீங்கள் உங்களுக்கு 8ஆம் தேதியா இல்லை 9ஆம் தேதியா 10ஆம் தேதியா அப்படின்னு என்னைக்கு கவுன்சிலிங் டேட்டு, எந்த டைமுக்கு நீங்கள் வரணும், எந்த டேபிள் நம்பர் சம்திங் ஏதாவது மேஜர் எண் மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, அப்போது எந்த டைமுக்கு வர சொல்கிறாங்களோ அந்த டைமுக்கு ஒரு 1 hour முன்னாடி அங்கே இருக்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு காலையில் 8 மணி செஷன் அப்படின்னா நீங்கள் முன்னாடி நாளே அங்கே போய் ஸ்டே பண்ணுற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. ஏன்னா அங்கே லேட்டாக போகிறது அது மாதிரி வச்சுக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு வெயிட் பண்ணுவாங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யார்கிட்டயாவது கேட்டு அவங்க வருவாங்களா அந்த மாதிரி வெயிட் பண்ணுவாங்க. ஆனால் நீங்கள் ரொம்ப டிலே பண்ணிடாதீங்க. நீங்கள் ப்ரிப்பேர்டாக இருங்க. ஒரு நாள் முன்னாடியே போகிறது தான் நமக்கு நல்லது. ஒரு நாள் முன்னாடி போய் ஃபேமிலியோடு போனாலும் சரி, போய் ஸ்டே பண்ணுறதுல எந்த தப்பும் கிடையாது. நீங்கள் அது அவங்களே தெளிவாக சொல்லிட்டாங்க. கை குழந்தை வச்சுருக்கீங்க, இல்லை நீங்கள் ஒரு மாற்றுத்திறனாளியாக இருக்கீங்கன்னா நீங்கள் உங்கள் கூட ஒருத்தரை கவுன்சிலிங் ஹால் வரைக்குமே கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இன்னொன்று, எல்லா டவுட்டுமே டிஎன்பிஎஸ்சியோட டெலகிராம் சேனலில் பார்த்தீங்கன்னா அந்த டவுட்டுக்கான விடை என்னங்கிறத அவங்களே கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் அதில் தெளிவாக பார்த்துக்கலாம். இன்னொன்று என்ன கொடுத்துருந்தாங்கன்னா, இப்போது உங்களால் ஏதோ தவிர்க்க முடியாத காரணம், உங்களுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, நீங்கள் பெட்டில் இருக்கீங்க, இல்லை ஏதோ ப்ரெக்னன்சி டைமு, அது மாதிரி ஏதோ தவிர்க்க முடியாத காரணத்தினால உங்களால் வர முடியல அப்படின்னா உங்களுக்கு பதிலாக வேறு யாராச்சும் போகலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஒரு ஃபார்மேட் இருக்கும். லாஸ்ட் டைம் கவுன்சிலிங் முடிஞ்சப்போ இப்போ கூட அவங்க டிஎன்பிஎஸ்சி டெலகிராமில் ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த ஃபார்மேட்டை வெயிட் பண்ணுங்கள், வரும். அந்த ஃபார்மேட்டை ஃபில் பண்ணி யார் கொண்டு போகிறாங்களோ அவங்களோட டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணி அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு உங்களோட ஒரிஜினல் ஐடி ப்ரூஃப் ஒன்று அதையும் அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு என்னென்ன சர்டிஃபிகேட் நீங்கள் அப்லோட் பண்ணிங்களோ அந்த சர்டிஃபிகேட்டையும் அவங்கக்கிட்ட கொடுத்து விட்டிங்கன்னா
அவங்க போய் உங்களுக்கு பதிலாக அந்த கவுன்சிலிங் அட்டன் பண்ணி அந்த போஸ்ட்டை எடுத்துகிட்டு வரலாம். அதுக்கான வசதிகளும் டிஎன்பிஎஸ்சி செய்து தந்திருக்காங்க. சரிங்களா? அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அது தவிர்க்க முடியாத காரணமாக இருக்கணும். சரிங்களா? ப்ரெக்னன்சி அது மாதிரியான காரணமாக இருந்தால் கண்டிப்பாக அதுக்கு பதிலாக வேற ஒருத்தர் போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பேரண்ட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு போகலாமான்னு கேட்டிங்கன்னா பேரண்ட்ஸ் கூட்டிகிட்டு போகலாம். பேரண்ட்ஸ் இருக்கிறதுக்கு தனியாக இடம் இருக்கும். ஸோ அந்த இடத்துல பேரண்ட்ஸ் இருந்துப்பாங்க. நீங்கள் ஒரு நாள் முன்னாடி கண்டிப்பாக போகணும். சர்டிஃபிகேட் என்னென்ன எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்னென்ன சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணீங்களோ அந்த சர்டிஃபிகேட் எல்லாமே கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகணும். அதுதான் மேண்டட்ரி. அது இல்லாமல் நான் எக்ஸ்ட்ரா சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போகிறேன், என்னோட நேட்டிவ் சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போகிறேன், இல்லை நீங்கள் வேறு என்னென்ன சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்களோ எடுத்துகிட்டு போகிறேன்னு வருது, அது உங்களோட விருப்பம். ஆனால் கண்டிப்பாக நீங்கள் அப்லோட் பண்ண எல்லா சர்டிஃபிகேட்டையும் எடுத்துகிட்டு போயிருக்கணும். அது மேண்டட்ரி. அதுதான் முக்கியம். 5 சர்டிஃபிகேட் தான் அப்லோட் பண்ணிங்கன்னா 5 சர்டிஃபிகேட் மட்டும் தான் செக் பண்ணுவாங்க. அவ்வளோதான். அந்த சர்டிஃபிகேட்டில் ஏதாச்சும் ப்ராப்ளம், அதுக்கு பதிலாக வேறு ப்ரூஃப் கேட்குறாங்க அப்படின்னா தான் வேறு சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போகணும். இந்த மாதிரி ஹிந்து ரிலீஜியஸ் எடுத்து போகிற டிபார்ட்மெண்ட் இருக்கிறீங்கன்னா நீங்கள் ஹிந்துன்னு மென்ஷன் பண்ணால் என்ன சர்டிஃபிகேட் இருக்கோ, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருந்தால் அது இல்லை டிசியில் மென்ஷன் பண்ணியிருக்கு அப்படின்னா டிசி, இதெல்லாம் எடுத்துகிட்டு போங்க. ஸோ அந்த ஹிந்துன்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறதுக்கான ஒரு ப்ரூஃப் காட்டுறதுக்காக அந்த சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போகணும். நீங்கள் உள்ளே போனோன்னு என்ன டைமோ உங்களை உள்ளே அலோவ் பண்ணிடுவாங்க. மேஜை டேபிள் வச்சுருப்பாங்க. ஒரு டேபிள் ஒரு 10 25 டேபிள் வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கலாம். 25 டேபிளில் ஒரு டேபிளில் 10 பேர் உங்களோட ஓவரால் ரேங்க், அந்த ஓவரால் ரேங்க் படி தான் உங்களை கூப்பிடுவாங்க. சரிங்களா? அப்போ அந்த ஓவரால் ரேங்க் படி 10 பேராக உட்கார வச்சுருவாங்க. அந்த 10 பேருக்கு 2 பேர் செக் பண்ணுவாங்க. ஒருத்தர் நீங்கள் என்ன சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணியிருக்கீங்கிறத டேப்பில் பார்த்துட்டு இருப்பாங்க. இன்னொருத்தர் உங்களோட ஃபிசிக்கல் சர்டிஃபிகேட் வாங்கி உங்களோட நேமு, நீங்கள் அந்த டேட்டு, அப்போ அந்த சர்டிஃபிகேட் நம்பர் நீங்கள் கொடுத்துருக்கிறது இதெல்லாம் கரெக்டாக இருக்கா, சர்டிஃபிகேட் உண்மையான சர்டிஃபிகேட் தானே, அதெல்லாம் செக் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் ரிஜெக்ஷன்லாம் இருக்க வாய்ப்பே கிடையாது. ஏன்னா ஆன்ஸ்க்ரீன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிஞ்சுதான் நீங்கள் நேரில் போகிறீங்க. நீங்கள் சர்டிஃபிகேட் உண்மையான சர்டிஃபிகேட் வச்சிருக்கீங்களா அப்படின்னு செக் பண்ணுறதான். ஸோ சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிஞ்சதுக்கப்புறமா கவுன்சிலிங் ஹால் தனியாக இருக்கும். ஸோ நீங்கள் காலையில் போனீங்கன்னா உள்ளே கேண்டீன் இருக்கும், அங்கேயே சாப்பிட்டுக்கலாம். இல்லை நீங்கள் வெளியே சாப்பிட்டு போனாலும் சாப்பிட்டு போயிடுங்க. உள்ளே போனீங்கன்னா கவுன்சிலிங் ஹாலுக்கு பேரண்ட்ஸ்லாம் அலோட் கிடையாது, நீங்கள் மட்டும் தான் போக முடியும். ஸோ அங்கே போகும்போது அதே ஓவரால் ரேங்க் படி கவுன்சிலிங் ஹாலில் கொண்டு போய் உட்கார வச்சுருவாங்க. அங்கே ஸ்க்ரீனில் வேகன்சி லிஸ்ட்டு அங்கே ஷோ பண்ணுவாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா விஓஓ இந்த ஊரில் எவ்வளோ இருக்குது, ரூரல் டிபார்ட்மெண்ட்டு இந்த ஊரில் எவ்வளோ இருக்குது, இந்த கேட்டகரியில் எவ்வளோ இருக்குது, ஜிடி ஜென்ரலில் எவ்வளோ இருக்குது, ஜிடி உமனில் எவ்வளோ இருக்குது, ஜிடி பிஎஸ்டிஎம்ல எவ்வளோ இருக்குது. ஸோ அதெல்லாமே ஷோ ஆகிட்டே இருக்கும். அது இல்லாமல் யூடியூப் டிஎன்பிஎஸ்சியோட யூடியூப் சேனலில் லைவ் போயிட்டே இருக்கும். லைவ்ல எவ்வளோ வேகன்சி இருக்குங்கிறது போயிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்துட்டே இருக்கலாம். உள்ளே போகிறதுக்கு முன்னாடி மினிமம் ஒரு 5 ப்ரிஃபரன்ஸ் ஆச்சும் எடுத்துகிட்டு போயிடுங்க. நீங்கள் கேட்குற போஸ்ட் இல்லாமல் கூட இருக்கலாம். ஆனால் நீங்கள் என்ன போஸ்ட் வேணுமோ கேட்கலாம், தப்பு கிடையாது. அவங்க அதுக்கு வேகன்சி இல்லை அப்படின்னா இல்லைன்னு சொல்லிடலாம். உங்களோட ஓவரால் ரேங்க் படி ஒவ்வொருத்தராக உள்ளே கூப்பிடுவாங்க. அந்த ஒவ்வொருத்தராக போயிட்டு என்ன வேகன்சி, இப்போ எனக்கு எம்ப்ளாய்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் வேணும் அப்படின்னா எம்ப்ளாய்மெண்ட் டிபார்ட்மெண்ட் கேட்டிங்கன்னா இருந்துச்சுன்னா இருக்குன்னு சொல்லி ஃபில் பண்ணிடுவாங்க. உங்களுக்கு வேகன்ட் இல்லைனா இல்லை வேறு எதெல்லாம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அடுத்த எனக்கு ட்ரெஷரி வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ட்ரெஷரி டிபார்ட்மெண்ட் இருந்தால் ட்ரெஷரி கொடுப்பாங்க. இல்லை எனக்கு ரூரல் டிபார்ட்மெண்ட் தஞ்சாவூரில் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரூரல் டிபார்ட்மெண்ட் தஞ்சாவூரில் இருந்தால் கொடுப்பாங்க, இல்லைனா இல்லைன்னு சொல்லுவாங்க. ஸோ இது மாதிரி ஒரு 5 ப்ரிஃபரன்ஸ், நீங்கள் அதிகபட்சம் 10, 20, 50 ப்ரிஃபரன்ஸ் கூட எழுதி வச்சுக்கலாம். ஆனால் ப்ரிஃபரன்ஸ் எழுதி கண்டிப்பாக எடுத்துகிட்டு போங்க. அங்கே போயிட்டு அந்த வேகன்சி காலி ஆயிடுச்சு, அந்த போர்டில் பார்க்கும்போது வேகன்சி காலி ஆயிடுச்சுன்னா அதை இன்ட்டு பண்ணிக்கோங்க, இதில் இது காலி ஆயிடுச்சு, இதை எடுக்க முடியாது அப்படின்னு. ஸோ இப்போ நான் ஒரு ஜென்ரலாக சொல்லிடுறேன். இப்போ நீங்கள் ஒரு பிசியாக இருக்கீங்க, பிசி மென்னாக இருக்கீங்கன்னா நீங்கள் ஜிடி ஜென்ரல் எடுக்கலாம். ஜிடி ஒருவேளை நீங்கள் பிஎஸ்டிஎம் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஜிடி பிஎஸ்டிஎம்லேயும் எடுக்கலாம். அதே மாதிரி பிசி ஜென்ரல் எடுக்கலாம், பிசி பிஎஸ்டிஎம்ல எடுக்கலாம். இதே நீங்கள் விமனாக இருக்கீங்க அப்படின்னா ஜிடி ஜென்ரல் எடுக்கலாம், ஜிடி விமன் எடுக்கலாம். அதே நீங்கள் பிஎஸ்டிஎம் வச்சுருக்கீங்கன்னா ஜிடி விமன் ஜிடி பிஎஸ்டிஎம் எடுக்கலாம். அதே மாதிரி பிசியில் ஜென்ரல், பிசி விமன், பிசி பிஎஸ்டிஎம் இதிலலாம் எடுக்கலாம். இதுதான் ஒரு கேட்டகரி தான். நீங்கள் எஸ்சியாக இருந்தீங்கன்னா இப்படி தான், எம்பிசியாக இருந்தீங்கன்னா இப்படி தான். ஸோ இதுதான் உங்களோட வேகன்சி. இந்த கேட்டகரி உங்கள் கேட்டகரியில் ஜென்ரல்லே நீங்கள் எடுக்கலாம். பிஎஸ்டிஎம் வச்சிங்கன்னா பிஎஸ்டிஎம்ல எடுக்கலாம். விமனாக இருந்தீங்கன்னா விமன் கேட்டகரியில் எடுக்கலாம். இதுதான் ஓவரால் ப்ராசஸ். முடிச்சதுக்கப்புறமா ஒரு அலாட்மெண்ட் ஆர்டர் கொடுப்பாங்க. அந்த அலாட்மெண்ட் ஆர்டரை உங்களோட நேமு, உங்களோட அட்ரஸ், டூ அட்ரஸ் இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி வாங்கிட்டு வந்துடணும். ஒருவேளை நீங்கள் டூ அட்ரஸ் மாற்றணும் அப்படின்னா நீங்கள் அங்கேயே ஒரு லெட்டர் எழுதி இந்த மாதிரி என்னோட டூ அட்ரஸ் இது மாற்றணும் அப்படின்னா அதையே மாற்றி புது அலாட்மெண்ட் ஆர்டரே உங்களுக்கு அடிச்சு கொடுத்துருவாங்க. நீங்கள் உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே சொல்லிடுங்க, ஒரு லெட்டர் எழுதி கொடுத்துட்டீங்கன்னா அலாட்மெண்ட் ஆர்டர் அதுலேயே உங்களோட டூ அட்ரஸ் மாறிடும். நீங்கள் எந்த அட்ரஸ் இருக்கீங்களோ அந்த அட்ரஸ்க்கு உங்களோட இதுக்கப்புறமா ஃபர்தர் ப்ராசஸ்லாம் அந்த அட்ரஸ்க்கு வந்துட்டு வர மாதிரி அவங்க ப்ராசஸ் பண்ணிடுவாங்க. ஸோ டூ அட்ரஸ் மாற்றணும்னா அங்கேயே ஒரு லெட்டர் எழுதி கொடுத்தீங்கன்னா எழுதி கொடுத்துலாம். ஒருவேளை எனக்கு எந்த ஜாபுமே எடுக்க விருப்பம் இல்லை அப்படின்னா கூட நீங்கள் எனக்கு இது எடுக்கிறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி லெட்டர் எழுதி கொடுத்துலாம். நீங்கள் டைப்பிஸ்ட் எடுக்க போகிறீங்கன்னா நான் ஜூனியர் அசிஸ்டன்ட்டாக எடுக்கிறதுக்கு விருப்பம் இல்லை, நான் டைப்பிஸ்ட்டில் கவுன்சிலிங் அட்டன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டர் எழுதி கொடுத்துலாம். ஸோ இது எல்லாமே பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதை பார்த்துக்கோங்க. கவுன்சிலிங் ப்ராசஸ் ஓவராலாக இவ்வளோ தான். நீங்கள் உங்களுக்கான அலாட்மெண்ட் ஆர்டரை வாங்கிட்டு வந்துகிட்டே இருக்கலாம், அவ்வளோதான். மொத்த கவுன்சிலிங் ப்ராசஸே இவ்வளோ தான். ஸோ பயப்படுறதுக்குலாம் எதுவும் இல்லை, தைரியமாக போய் அட்டன் பண்ணுங்கள். எல்லாருமே சூப்பராக உங்களுக்கு பிடிச்ச ஜாப் எடுத்துகிட்டு கண்டிப்பாக சீக்கிரமே ஜாயின் பண்ணிடலாம். ஒரு February, March அதுக்குள்ளவே நீங்கள் போஸ்ட்லேயே ஜாயின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஓகேங்களா? தேங்க்யூ.